ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போது நடந்த கதை தான். எங்கள் அம்மா மாயவரத்துலேருந்து சீர்காழிக்கு வர்றதுக்காக பஸ் ஏறி வந்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக ஒரு லேடி பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் யாரும் நல்லா பேசினா போதும், எங்கள் அம்மா உடனே நல்லா பழகிடுவாங்க. அந்த மாதிரி பழகிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஒருத்தவங்க பணம் தராங்க, வாங்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு 1,00,000 ரூபா வேணும்னா 10,000 ரூபா தரணும், 2,00,000 ரூபா வேணும்னா 20,000 தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எங்கள் அம்மா நம்பிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ வந்து ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எங்கள் ஓனருக்கு வந்து பணம் தேவைப்படுது, அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லேடிஸை பார்த்தோமா, இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க ஏதோ பணம் நிறையா வச்சுருக்காங்களாம், இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி 1,00,000 ரூபா வேணும்னா 10,000 கொடுக்கணும், 2,00,000 ரூபா வேணும்னா 20,000 கொடுக்கணும். அதை எனக்கு உடனே டவுட்டு, அது என்னம்மா பணம் கொடுக்குறவங்க கொடுக்க வேண்டியது தானே, வட்டிக்கு தானே கொடுக்குறாங்க, எப்படியும் கொடுத்துட்டு வட்டி வாங்க தானே போகிறாங்க, அது என்னம்மா முன்பணமாக வர 10,000 கேட்குறாங்க, 20,000 கேட்குறாங்க, இது நம்புகிற மாதிரியே இல்லைம்மா, எனக்கு இது போது டவுட்டாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, நீ என்ன சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இதுமாரிலாம் வேணாம், இது ஏதோ ஏமாத்து வேலைன்னு தெரியுது, இந்த பணத்தை எங்கள் ஓனரை வாங்க சொல்லாத, நீயும் வாங்காதம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சொல்கிறத கேட்காம அந்த லேடிக்கிட்ட திரும்ப அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து கான்டாக்டில் வச்சுருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பணம் வேணும்னு சொல்லி 20,000, 2,00,000 ரூபா வேணும்னு சொல்லி 20,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்தி வேற 20,000 கொடுத்துட்டாங்க. அப்படின்னு எங்கள் சொந்த பந்தெல்லாம் சொல்லி இவங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்டே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை அப்போ நடந்துச்சு. ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது இன்னமும் நடக்குது. ஒரு சில யூடியூபர்ஸ் உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், 1 போட்டால் 2 கிடைக்கும், 2 போட்டால் 4 கிடைக்கும், அதாவது 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல. அது நிஜத்துலேயும் பண்ணுறாங்க, ஃபோன் மூலியமாகவும் பண்ணுறாங்க. உஷாராக இருங்க. அதுக்காக தான் இந்த கதையை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் நானே இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்குறேன். அதனால் இந்த கதையை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால் உஷாராக இருங்க. பணம் கொடுக்குறவங்க ஏன் முன்பணம் வாங்கணும்? அது எப்பயுமே நமக்கு ஆசை இருக்கவும் கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏமாந்துடும். அதனால் எதையுமே உடனே இவ்வளோ கொடுத்தா நிறைய கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் யாரையுமே நம்பிடாதீங்க. உழைப்பு, நம்மளோட உழைப்பால் உழைச்ச பணம் மட்டும் தான் நமக்கு என்றைக்குமே ஒட்டும்.